நிறைய பேர் இப்போ வந்து குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள். வந்து சர்ஜரி பண்ணி, சிசேரியன் பண்ணி, ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துக்கிறாங்க. இதில் 2 வகை இருக்குது. வாலண்டரியாக எனக்கு வந்து இந்த டேட்டில் இந்த டைமில் எனக்கு குழந்தை பிறக்கணும், அதனால் எனக்கு சிசேரியன் பண்ணுங்கன்னு போய் கேட்குற குரூப் ஒன்று இருக்குது. இந்த குறிப்பிட்ட வருஷப்பிறப்பு, இந்த குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்கான இந்த நாளில் வந்து எனக்கு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வாலண்டரியாக போய் கேட்குறது ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப்பு சாதாரணமாக டெலிவரி ஆகணும், பட் வந்து ரொம்ப காம்ப்ளிகேஷனாக இருக்குது, இது குழந்தை இப்படி ஆகிடுச்சி, இது அப்படி ஆகிடுச்சி, தண்ணி குடிச்சிடுச்சு, தண்ணி வற்றிடுச்சு, குழந்தை திரும்பிடுச்சு, இதனால் சர்ஜரி பண்ணணும்னு ஒரு குரூப். இந்த 2 குரூப்புமே இப்போ நம்ம சொல்ல வர விஷயம் அப்படின்னா, முதல் குரூப்பு தயவு செய்து வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு டைமில் போய்ட்டு இந்த டைமில் தான் டெலிவரி ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் டைம் ஃபிக்ஸ் பண்ணி பண்ணாதீங்க. இது வந்து நம்ம அந்த டைமில் பிறந்தா நல்லது, அந்த டைமில் பிறந்தா சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம். டிவைன் வந்து கடவுள் வந்து ஒரு பர்பஸோடு தான் ஒரு உயிரை வந்து ஜனிக்க வைக்கிறார். இந்த குறிப்பிட்ட டைமில் குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட பேரண்ட்டுக்கு இப்படி பிறக்கணுன்றது அது வந்து பூர்வ ஜென்மங்களாக தொடர்ந்து வருகின்ற ஒரு விஷயம். நீங்கள் இந்த ஜென்மத்தில் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. அதனால் அதை வந்து இறைவனுடைய பொறுப்புக்கு விட்டுடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முகூர்த்தம் பண்ணுறோம், எல்லாமே நல்லா வாழணும்னு நினச்சிட்டு தான் வந்து முகூர்த்தம் பண்ணுறாங்க, ஆண் சைட்லையும் சரி பெண் சைட்லையும் சரி. ஆனால் அந்த மணமக்கள் வந்து சில பேர் கொஞ்சம் அது இப்போ ரீசெண்டாக நிறைய டைவர்ஸ் கேஸ் வருது. அப்போ இவங்கெல்லாம் கரெக்டாக டைம் பார்த்து தானே பண்ணியிருப்பாங்க, கரெக்டாக பொறுத்து பார்த்து பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ஏன் டைவர்ஸ் வருது? திருமணம் என்கின்ற ஒரு விஷயத்துக்கு ஆப்போசிட்டான விஷயம் டைவர்ஸ் இல்லையா? அது ஏன் நடக்குது? காலத்துக்கு பவர் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, பட் அதில் இன்னும் சில சப்டிவிஷன்ஸ் எல்லாம் இருக்குது, அதையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரேன். அதே மாதிரி ஒரு குழந்தை பிறக்குன்னா இந்த நாளில் இந்த குறிப்பிட்ட டைமில் பிறந்தால் குழந்தை நல்லா ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பண்ணிட்டீங்கன்னா அது என்ன பண்ணுன்னா, ஓஹோ அப்போ டிவைன் என்ன பண்ணுவார், இந்த டைமில் நீ என்னுடைய பிளான் நடக்காத மாதிரி நீ இப்படி பண்ணுறியா, சரி இப்படி பண்ணால் அப்படி தான் நடக்கும், ரைட் ஓகே, இது அப்படியே வச்சுக்கணும், அரியர்ஸ் வச்சுக்கணும், அடுத்த பிறவியில் அது இதை விட சிவியராக இதில் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களை எல்லாம் சேர்த்து வச்சு அடுத்ததில் கொடுக்கும். எஸ்கேப்பெல்லாம் ஆகும். கடவுளுடைய பார்வையில் நம்ம எங்கேயும் எஸ்கேப், எங்கே போனாலும் கரெக்டாக பிடிச்சிடுவார், கொக்கி போட்டு பிடிச்சிடுவார். அதெல்லாம் நம்ம எஸ்கேப்பெல்லாம் ஆக முடியாது. அதான் தயவு செய்து வந்து குறிப்பிட்ட நாளில், குறிப்பிட்ட நட்சத்திரத்தில், குறிப்பிட்ட டேட்டில் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லாதீங்க. அது தவறான விஷயம். இயற்கையாக விடுங்க. அதனுடைய கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு அந்த குழந்தை வருது. அதனுடைய கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணுமோ நம்ம கடமையை செய்வதற்காக நம்ம பெற்றோர்களாக நாம் இருக்கிறோம், ரிலேஷன்ஷிப்பாக நாம் இருக்கிறோம், சுற்றுவட்டங்களாக நாம் இருக்கிறோம். சொன்னால் நீங்களாக வந்து கடவுளுடைய விருப்பத்துக்கு ஆப்போசிட்டாக போயிட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி பண்ணாதீங்க. அது தவறு. அது நிறைய பேர் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தவறை நீங்கள் செய்யாதீங்க. ஒன்று. இன்னொன்று, வேறு வழி இல்லை சார், நாங்கள் சர்ஜரி பண்ணுறோம். அப்புறம் டே 1 கன்சீவ் ஆனது வந்து டாக்டர்ஸ்கிட்ட தான் போகிறாங்க. கரெக்டாக டாக்டர்ஸ் மாதிரி ஸ்கேன்லாம் எடுக்கிறாங்க, மற்ற என்னென்ன டானிக்ஸு, விட்டமின்ஸு, மல்டி விட்டமின்ஸ் என்னென்ன கொடுக்குறாங்க எல்லாமே கரெக்டாக எடுத்துக்கிறாங்க. அப்படியே கரெக்டாக எடுத்துகிட்டே வந்தாலும் கூட கடைசியில் லாஸ்ட் மூமெண்ட்டில் குழந்தை இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு ஏதோ ஒரு ரீசன் சொல்லி சர்ஜரி பண்ணணுன்னுறாங்க. கேட்டால் உங்கள் உடம்பு வீக்கு, நீங்கள் வந்து வீக்காக இருக்கிறீங்க, சர்ஜரி பண்ணிவிடுங்க அப்படின்றாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உடம்புல வந்து சர்ஜரி நீங்கள் கையை வச்சிட்டிங்கன்னா, சிசேரியன்னு சொல்லி கையை வச்சிட்டிங்கன்னா தாயினுடைய ஆரோக்கியம் போயிடும். போனது தான். அதுக்கு பிறகு நீங்கள் பழைய ஆரோக்கியத்தை உங்கள் லைஃப்பில் கொண்டு வர முடியாது. நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் பாருங்கள். சிசேரியன் பண்ணவங்களுடைய லைஃப்பில் நீங்களே என்கரேஜ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களே பண்ணியிருப்பாங்க, உங்கள் ஃபேமிலியிலே இருப்பாங்க, உங்கள் சுற்று வட்டாரத்தில் இருப்பாங்க. நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அவங்க சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ண பிறகு அவங்களுடைய வைட்டாலிட்டி எப்படி இருக்குது, சிசேரியன் பண்ண பிறகு அவங்களுடைய ஆட்டிடியூடு எப்படி இருக்குது, அவங்களுடைய அந்த சுறுசுறுப்பு தன்மை எப்படி இருக்குது, அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸில் எந்த அளவுக்கு அவங்க வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும். பர்சன்டேஜ் வில் வேரி ஃப்ரம் பர்சன் டு பர்சன். கொஞ்சம் அந்த பர்சன்டேஜ் வேணால் வேரி ஆகலாம் முடியும், பட் இப்போ நான் சொல்கிற சிம்டம்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நான் சுறுசுறுப்பாக இந்த வேலையை முடிச்சோன்னு நினைப்பாங்க, சரி என்னால் முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாதியில் விட்டுருவாங்க. இந்த ஒர்க்கை இப்படி கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு தான் இது நம்ம படுக்கணும், செய்யணும்னு ஒரு தீர்மானம் எடுப்பாங்க. ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது, பாதியிலே அவங்களால முடியாது, டயர்டாக வந்துடுவாங்க.
என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சர்ஜரி போடும்போது பேக் போனில் ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் என்ன பண்ணும், அப்போதைக்கு வந்து ஒரு செடேட்டிவ் மாதிரி ஒர்க் பண்ணி உங்களுக்கு அந்த பிரசவ வலி தெரியாத மாதிரி இருக்கிறதுக்காக அது கொடுக்குறாங்க. அது அவங்களுடைய ஒரு நோக்கத்தில் கொடுக்குறாங்க, அதை நம்ம குறை சொல்லலை. பட் அதோட எஃபெக்ட் என்ன பண்ணும்னா, இவங்களுடைய எண்டோக்ரைன் கிளாண்ட் சிஸ்டத்தில் நாளடைவில் இவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாமல் எண்டோக்ரைன் கிளாண்ட் சிஸ்டத்தில் நர்வஸ் சிஸ்டத்தில் பாதிப்புகளை ஏற்படுத்தி அந்த டயர்டு வீக்னஸ்ஸு அப்படின்றத வந்து தினசரி வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்கிற மாதிரி பண்ணி விட்ரும். தினசரி டே டு டே லைஃப்பில் மன்சஸ் டைமில் அதிகமாக இருக்கும். டே டு டே லைஃப்பில் டயர்ட்னஸ் வீக்னஸ் அதிகமாக இருக்கும். அவங்க நினச்ச மாதிரி, அதாவது அவங்களுடைய மனசுக்கு உடம்பு ஈடு கொடுக்காது. அவங்க மனசு என்ன இருக்கோ, அவங்க மனசில் என்ன ஒரு தாட் ஃபார்ம் இருக்கோ, அந்த மனசினுடைய தாட் ஃபார்முக்கு உடம்பு ஈடு கொடுக்காது. அந்த பாதிப்பு இருக்கும். இது வந்து சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ண கோட்டீஸ்வர குடும்பத்தில் இருக்கிற பெண்ணுக்கும் இருக்கும், சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ண நடுத்தர குடும்பத்தில் இருக்கிற பெண்ணுக்கும் இருக்கும், சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ண சாதாரண குடும்பத்தில் இருக்கிற பெண்ணுக்கும் இருக்கும். எல்லாருக்கும் இருக்கும். சிசேரியன் பண்ணால் அது அந்த பாதிப்பு எல்லாருக்குமே இருக்கும். அதுலேருந்து யாரும் எஸ்கேப் பண்ண ஆக முடியாது. ஆனால் தயவு செய்து சிசேரியன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ, அது கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்குது. இன்னும் நிறைய விஷயங்கள் நாம் ஃபாலோ பண்ண வேண்டியதே இருக்குது நம்ம லைஃப்பில். அதையெல்லாம் தெரிஞ்சு அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணாமல் நார்மல் டெலிவரிக்கு நீங்கள் ட்ரை பண்ணணும். சிசேரியன் ஆப்ரேஷன் பண்ணாமல் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அத்தனை வழியும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணி இயற்கையான பிரசவத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க, உங்கள் வயிற்றில் பிறக்கிற குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும், அது வயிற்றில் பிறக்கிற குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ சிசேரியன் பண்ணால் அடுத்தது வந்து அடுத்த குழந்தையும் 2வது குழந்தை 3வது குழந்தை அப்படி கன்சீவ் ஆனால் அவங்களும் வந்து சிசேரியன் தான் பண்ணணும்னு ஒரு ஜென்ரல் ரூல் வச்சுருக்காங்க. நான் சொல்கிறேன், சிசேரியன் பண்ணி ஒரு குழந்தை பிறகுது இல்லையா, அந்த குழந்தையும் சிசேரியன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஒரு சிசேரியன் பண்ணி ஒரு குழந்தைய பெற்றெடுப்பீங்க, அது வளர்ந்து ஆளாகி கல்யாணம் பண்ணி அது டெலிவரிக்கு வரும்போது அதுவும் சிசேரியன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் அந்த ஒரு உடலமைப்பு ஸ்டார்டிங்லேயே அதுக்கு வந்துடும். அதுவும் சிசேரியன் வெளியே வர முடியாது. அப்போ இது சிசேரியனாக வரும்போது அது என்ன பண்ணும், அது வயிற்றில் பிறக்கிற குழந்தையும் சிசேரியனில் தான் கொண்டு போய் முடியும். இதுங்களா, பாட்டி, மகள், பேத்தி எல்லாமே சிசேரியன்லேயே வருவாங்க. அதுலேருந்து வெளியே வர முடியாது. சிசேரியன் பண்ணுறதுனால வர்ற பாதிப்புகளை அவங்களோட மட்டும் போல் அடுத்த தலைமுறைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, பாஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ இருந்து தடுக்க என்ன பண்ணணும், சிசேரியன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது, என்னென்னலாம் லைஃப்பில் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணால் சிசேரியன் இல்லாமல் நார்மல் டெலிவரி ஆக முடியும். அதெல்லாம் பண்ணவே முடியாது இந்த காலத்தில். அப்படிலாம் கிடையாது. நீங்கள் அதுக்காக மனக்கட்டு முயற்சி எடுக்கலைன்னு அர்த்தம். நீங்கள் வாழப்பட சோம்பேறிங்களாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதுக்காக மெனக்கட்டு முயற்சி எடுத்து அதுக்காக எஃபர்ட் போட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து சிசேரியன் இல்லாமல் நார்மல் டெலிவரி கொடுக்க முடியும். நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க, உங்களுடைய வாரிசுகளும் ஆரோக்கியமாக இருக்கும். இல்லைன்னா சிசேரியன் நீங்களும் கஷ்டப்படுவீங்க, உங்களுடைய வாரிசுகளும் கஷ்டப்படும். ஸோ சிசேரியன் ஆப்ரேஷன் அவாய்ட் பண்ணுங்கள். சிசேரியன் குழந்தை பெற்றுக்கிறதோடு மட்டும் இல்லை, அது பல வகைகளை உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிறது, வாழ்நாள் முழுவதும் பாதிக்கிறது. அதனால் சிசேரியனுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதெல்லாம் லைஃப்பில் ஃபாலோ பண்ணி சிசேரியன் இல்லாமல் நார்மல் டெலிவரி ஆகிறதுக்காக முயற்சி பண்ணுங்கள். முயற்சி நீங்கள் பண்ணுங்கள், பலன் கிடைக்கும். இதை செய்யுங்க. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இது.